அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ருப்ப அஷ்அத வ அக்பர் தி தம்ரைன் மதுஃபூன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரா. எத்தனையோ தலைவிரி கோலமாக மேனியெல்லாம் புழுதி படிந்த நிலையில், பரட்டத்தலையோட மேனியெல்லாம் புழுதி படிந்த நிலையில் அவர்கள் வீடுகளுக்கு சென்றால், சில இடங்களுக்கு போனா, உயர்ந்த இடங்களுக்கு போனா அவர் தடுக்கப்படுவார். நீங்க வராதீங்க, நீங்க கொஞ்சம் பலவீனமானால் அல்லது நீங்க கொஞ்சம் அந்தஸ்துல குறைஞ்சாலும் சொல்லி தடுக்கப்படுவார். அப்படித்தானே? பெரிய சபைக்கு கொஞ்சம் நீங்க டீசெண்டா வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க சிலர். அப்படிப்பட்ட சிலர் இருப்பார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, புகாரில் வரக்கூடிய செய்தி. அவர்கள் அல்லாஹ்விடம் ஒன்றை கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவான். அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த சபையில கூட இருப்பாங்க. நமக்கு தெரியாது. நம்ம வெளி தோற்றத்தை வச்சு, பேச்சுக்களை வச்சு, அவருடைய செயல்பாடுகளை வச்சு வெளிப்படையில தீர்ப்பு சொல்லிடுவோம். ஆனால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதர்கள் அவர்கள் எந்த தோற்றத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க வளமை எங்களோட வந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கையை உயர்த்தினா அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தன்மையில் வாழுகிற பலர் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எத்தனையோ புழுதி படிந்த நிலையில் தலைவிரி கோலமாக வீடுகளுக்கு, வாசல்களுக்கு, தெருக்களுக்கு, மனிதர்களுடைய சபைகளுக்கு செல்கிற பொழுது அவர் தடுத்து நிறுத்தப்படுவார். கொஞ்சம் தள்ளி போங்க, முக்கியமானவங்க வரப்போறாங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தப்படுவார். ஆனால் அவர் அல்லாஹ்விடம் கேட்டால், லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரா, அல்லாஹ்விடம் சத்தியம் செய்து ஒன்றை அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்துடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பாளி உடைந்த நிலையில் இருக்கிறான், நோன்பாளி பசித்த நிலையில் இருக்கிறான், தாகித்த நிலையில் இருக்கிறான், இஹ்லாஸோடு இருக்கிறான், உள்ளச்சத்தோடு இருக்கிறான், அல்லாஹுக்காக என்று இருக்கிறான். இவன் கேட்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நோன்பு காலங்களிலும் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நோன்பு ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரை அதிகமாக நோன்பு வைக்கணும். சிலர் என்ன செய்வாங்கண்டா, ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த நோன்பு திறக்கிற வேளையில் துவா ஒன்று இருக்குது அப்படின்ற ஹதீஸை தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்வாங்கடா, ஈச்சம்பழம் தண்ணியை குடிச்சு துவா கையை வசதிடுவாங்க. இது கூடாது சகோதரர்களே, இது மார்க்கத்துக்கு முரணான செயல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இஷா தொழுகை தயாராக இருக்குது, அஷாவும் இருக்குது, இஷாவும் இருக்குதுன்னா ஃபப்தவு பில் அஷாண்டாங்க. அதாவது இஷா தொழுகை தயாராக, இஷா தொழ போறீங்க, அஷா சாப்பாடு முன்னுக்கு இருக்குதுன்னா என்ன செய்யணும்? நீங்க சாப்பாடை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தொழுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு நம்ம அதை வளமையாக்கிடக்கூடாது. விளங்குதா? இது சட்டம். அதாவது சாப்பாடை காக்க வச்சுட்டு பசியோட நீங்க தொழாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிட்டு போட்டு ஆறுதலா தொழுங்கண்டாங்க. இது சும்மா வளமையான காலத்துல இப்படி என்றா வயிறு, அதாவது காலை ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் பசியோட இருந்துட்டு முன்னுக்கு கஞ்சி சமுசா பெட்டிஸ் எல்லாம் வச்சு போட்டு இவர் துவா கேட்ட மாதிரி இருக்குமா? அங்க தொழவே வேணாம். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இவருடைய தக்குவா என்னண்டா, பசியோட இருந்து நீ சாப்பிடுன்னு சொல்லப்படுற இடத்துல துவா கேட்டுகிறார். இது கூடாது. அந்த இடத்துல சாப்பிட்றது தான் இபாதத். சாப்பிட்றது ஒரு இபாதத்து நினைக்கணும். நோன்பு திறக்கிறது ஒரு இபாதத்து நமக்கு தெரியணும். நம்ம நினைச்சிருக்கிறோம்னா சாப்பிட்றதெல்லாம் இபாதத்து இல்லை, சும்மா சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல நாங்க நோன்பை திறந்துட்டு நல்லா சாப்பிட்டு போட்டு அதுக்கு டைம் தான் துவா கேளுங்க, அல்லது அதுக்கு முன்னால துவா கேளுங்க. அதுக்கு நேரம் ஒன்று கிடையாது. நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், அது தவறான வழிமுறை. அப்படி துவா கேட்கும் பொழுது மற்றவங்களுக்கு அது சங்கடமாக இருக்கும். இவர் என்னமோ பெரிய தக்குவா உள்ள மனிதர், இவருக்கு மட்டும் தான் இஸ்லாம் தெரியுன்ற மாதிரி கையேந்தி துவா கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துல அது கூடாது, அது நபி வழிக்கு முரணானது, பிழை. அது நீங்க நோன்பு திறக்கிறீங்களா, தாராளமா அந்த இடத்துல சாப்பிட்றது இபாதத்தை தவிர அந்த இடத்துல துவா கேட்கிறது சம்பந்தமாக நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு நோன்பாளினுடைய பிரார்த்தனை அது நோன்பாளி நோன்பு இருக்கிற காலமெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இடத்துல தான் அவர் ஈச்சம்பழத்தையும் தண்ணியும் குடிச்சுதான் துவா கேட்கணும், நீண்ட நேரம் அப்படி கெஞ்சி கேட்கணும் என்று எங்கேயும் கிடையாது. ரசூலாட வழிமுறையும் கிடையாது. ரசூலாட வழிமுறைக்கு மாற்றமானது என்பதையும் நான் புரிஞ்சு கொள்ளணும். சாதாரண வேளையிலே சாப்பிடுங்கன்னு சொன்ன மார்க்கம், நீ பசித்திருந்து நாள் முழுக்க பசித்திருந்து போட்டு அந்த நேரத்துல நீ துவா கேளுன்னு சொல்லுமா? அந்த இடத்துல சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நோன்பாளினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும்.